இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காரு அப்படின்னா பேன் இண்டியா ஆக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா எல்லா மொழிகள்லையுமே இவருடைய திறமையை காட்டிக்கிட்டே இருக்காரு. வேற யாரும் இல்லை, நம்ம சம்பத் ராம் சார். நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஃபேன் அப்படின்னு சொன்னீங்க. கபாலி படத்தில் சான்ஸ் கிடச்சிது, நடிக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சோன்னே எப்படி ஃபீல் பண்ணீங்க? சம்பத் ரவி என்ன முடியல அப்படியா போச்சு. ஆனால் ரஜினி சார்னு ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய வாய்ஸ் டோனே மாறுது சார். ஃப்ளாஷ்பேக்லேயும் ரஜினி சார் கூட நீங்கள் ஃப்ரெண்டாக வரீங்க. கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி. முதல்வன் படத்தை தான் முதல்ல நான் செலக்ட் ஆகி நடிக்க போனேன். உங்களை விட உங்களோட பைக் வந்து அதிகமாக சேலரி வாங்க சொல்லியிருக்கீங்க. அதில் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி என்னை விட எனக்கு 150 ரூபா பைக்குக்கு வந்து 500 ரூபா. அது மறக்க. அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு நம்பிக்கையை நமக்கும் மக்கள் மத்தியில் போய் சேரக்கூடிய அளவுக்கு நான் வந்து ஒரு நடிகனாக ஆக முடியுன்ற நம்பிக்கை கொடுத்தேன். நம்பிக்கையோட வேலையை ரிசைன் பண்ணிட்டீங்க. வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். அங்கே போனால் தான் தெரிஞ்சது அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு. அந்த வார்த்தைக்கு அர்த்தமே எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. நீங்கள் ரமணா படத்தில் நடிச்சிருக்கீங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர் நம்ம எல்லாருமே அப்படி பார்த்துருக்கோம். அவர் நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஃபைட் சீக்வன்ஸில் எம்எல்ஏ லட்சுமணன் கேஷுவலாக தெரியும். ஏய் நல்லா பாடுறா, பொண்ணம்பெல்லாம் எப்படி ஃபைட் பண்ணாம கால் வந்து தலைக்கு மேலே போகுதுப்பா. அந்த மாதிரி நீயும் நல்லா ஃபைட்டை கற்றுக்க. நான் நல்லா வா, நல்லா ஹைட்டாக இருக்கேன். கலம்பியன் மேக்ஸ் நேயர்களுக்கு ராபின் சூர்யாவின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காரு அப்படின்னா பேன் இண்டியா ஆக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா எல்லா மொழிகள்லையுமே இவருடைய திறமையை காட்டிக்கிட்டே இருக்காரு. வேறு யாரும் இல்லை, நம்ம சம்பத் ராம் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சார் பயங்கர மாசாக இருக்கீங்க சார் பார்க்குறதுக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஃபேன் இல்லை சார் நீங்கள்? நான் வந்து சின்ன வயசுலேருந்து நான் மட்டும் இல்லை, குடும்பமே பயங்கர ஃபேன். அப்பாவை தவிர மொத்தம் நாங்கள் 6 பசங்க, எங்கள் அம்மா 7 பேருமே பயங்கரமான ஃபேன். சூப்பர் சார், சூப்பர் சார். சரி, தொடர்ச்சியான படங்கள் எல்லாத்துலேயுமே நடிச்சிட்டு வரீங்க, எல்லா மொழிகளையும் நடிச்சிட்டு வரீங்க. எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஆடியன்ஸ் கிட்ட உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி கிடைக்குது? எல்லாம் இறைவன் செயல் தான் சொல்லணும். ஏன்னா 28 வருஷம் முடிஞ்சு 29 வருஷத்தில் அடி எடுத்து வச்சுருக்கேன் ஃபீல்டில். பட்டு இன்னும் நம்ம இருக்கோம் அப்படின்னா ஆண்டவன் அருள் இல்லாமல் முடியாது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருந்தாலும் அட்லீஸ்ட் நம்ம இந்த இடத்துல இருக்குமே ஒரு சந்தோஷத்தோடு நான் ஒவ்வொரு நாளும் பயணிச்சிட்ருக்கேன். ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸும் சில பேருக்கு தாடி வச்சனால யாருன்னு தெரியல. பட்டு நிறைய பேர் டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக சலாறு, அப்புறம் காந்தாரா, இதெல்லாம் வந்து தாடி வச்சுருந்தாலுமே சோஷியல் மீடியா மூலிமா இது நான் தாங்கிறது தெரிய வந்துச்சு. ஸோ அதனால் நிறைய பேர் அதை சொல்லியே சொல்லுவாங்க, சார் முதல்ல நீங்கள் தானே தெரியல சார், அப்புறம் இந்த இன்ஸ்டாலெலாம் பார்த்த பிறகு தான் வந்து ஓ இது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தெரிஞ்சது அப்படின்னு இன்னி கூட நிறைய பேர் அந்த வேலை சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸ்கிட்டையும் ரொம்ப நல்லா ரீச் ஆகிருக்கு. இப்போ எல்லா லாங்குவேஜுமே இதே கெட்டப்பில் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து இப்போ கிடைச்சிட்ருக்கு. முன்னாடி வந்து ஒன்று போலீஸ் பொண்ணு, இல்லாட்டி வில்லனுக்கு கூட, இல்லாட்டி ஹீரோ கூட இப்படி பண்ணிட்டு இருந்தேன். இப்போவும் வந்து ஒரு சில படங்கள் அப்படி பண்ணியிருந்தாலும் பட் மேக்ஸிமம் வந்து நானே மெயின் வில்லன், மெயின் லீட் ரோல், இப்படி நல்ல நல்ல கேரக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் இப்போ கிடைச்சிட்ருக்கு. ஸோ நல்லபடியாக போயிட்டுருக்கு. சூப்பர் சார். ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். இந்த பயணம் எங்கே ஆரம்பிச்சது? யாரை பார்த்து உங்களுக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் வந்தது சார் சினிமாவுக்கு வரணும்? சினிமாவுக்கு வரணுங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது சார். சின்ன வயசுலேருந்தே வந்து நான் ஒரு பேஸ்கெட்பால் பிளேயரு. ஓகே, பேஸ்கெட்பால் பிளேயர். ஆமாம், பேஸ்கெட்பால் பிளேயரு. அது மூலிமா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்டில் ரயில்வேஸ்லேயோ ஐசிஎஃப்லேயோ இல்லை இனி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது மாதிரி இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் என்னோடய எய்மாக இருந்தது. நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் பேஸ்கெட்பால் டீமில். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் தான் வந்து அப்பாவுக்கு பேரலைசிஸ் ஸ்ட்ரோக் வந்து எங்கள் ஃபேக்ட்ரி வந்து ஒரு 40 வருஷமாக எங்கள் அப்பா ரன் பண்ணிட்டு இருந்தார்.
ஸோ அதை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் ஏற்பட்டது. ஸோ எனக்கு வந்து முழு ஈடுபாடு அதில் இல்லை. பட் இருந்தாலும் அப்பா இல்லாதனால அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதனால நான் போய் அதை ஒரு 2 இயர்ஸ் ரன் பண்ணோம். அதுக்கப்புறம் அப்பா காலமாயிட்டார். எனக்கு அதுலேயும் விருப்பம் இல்லாமல் மறுபடியும் ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்டுக்காக ட்ரை பண்ணேன். பட் இட் வாஸ் டூ லேட் ஆக்சுவலி. ஏன்னா எப்பவுமே கரண்ட்டில் யார் யூனிவர்சிட்டி வாங்கியிருக்காங்க, கரண்ட்டில் யார் ஸ்டேட் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு தான் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ ஒரு 2 இயர்ஸ் தள்ளி தேடும்போது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. பட் எனக்கு கம்பெனிக்கும் போக மனம் இல்லை. சரி, அப்போ தான் வந்து ஒரு தனியார் வங்கியோடைய கிரெடிட் கார்டு கலெக்ஷன் இன்ஸ்டியூட் என் ஃப்ரெண்டு மணிகண்டன் சொல்லிட்டு பாஸ்கெட்பால் பிளேயர், அவர் மூலிமா எனக்கு இந்த வேலை கிடச்சிது. அப்படியே அங்கே 3-4 வருஷம் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா காலமான பிறகு வீட்டில் வந்து சின்னதாக கோச்சிக்கிட்டு சென்னையில் தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பழைய வண்ணாரப்பேட்டில். சென்னையிலேயே ஒரு மேன்ஷனில் மவுண்ட் ரோட்டில் ஒரு மேன்ஷனில் தங்கியிருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என் ஃப்ரெண்டோட மேரேஜுக்காக போயிருந்தோம் கோயம்புத்தூருக்கு. அப்போ மாசாணி அம்மன் கோயிலுக்கு போய் வழியாக ஊட்டிக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு வேனில் கிளம்பும்போது போகிற வழியில் மாசாணி அம்மன் கோயிலை பார்த்தோம். எல்லோரும் போனோம். வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா கைரேகை ஜோஷியம்னு போர்டு போடுது. என் ஃப்ரெண்டு பிரகாஷ் வந்துட்டு, நீ தான் வீட்டில் வந்து சண்டை போட்டு வந்திருக்க, தனியாக இருந்து கஷ்டப்படுற, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாடான்னா, சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக போனேன். கையை பார்த்தோன்னே ஜோஷியர் வந்து, நீ ஒரு நடிகரா அப்படின்னாரு. இல்லை சாமி, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் அதை பற்றி திங்க் பண்ணதில்ல இல்லை அப்படின்னேன். இல்லை நீங்கள் நடிகர் ஆகுறீங்க அப்படின்ட்டாரு. ஸோ அங்கே உருவானது தான் அந்த நடிப்பு மேலே. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு அப்படி ஒரு தாட்டே வந்தது கிடையாது. ஓகே, ஒரு சினிமா ரசிகனா நான் வந்து படங்களை பார்ப்பேன். ரஜினி சார் ரொம்ப பிடிக்குன்றனால ரஜினி சார் படம் எல்லாமே ஒன்று விடாமல் பார்ப்பேன். ஸோ அதனால் மற்றபடி நடிகன் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு துளி கூட எனக்கு வந்தது கிடையாது. ஸோ நீங்கள் அந்த ஜோஷிகார் சொன்னார் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்லாம் ஃபீல் பண்ணீங்க சார்? உடனே கிடச்சிருச்சிங்களா? இல்லை ஃபஸ்ட்டு வந்து எத்தனை மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு சீரியலில் தான் நடிக்க வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கே வந்து ஒரு 1 இயர் கிட்ட ஆச்சு. முதல்வன் படத்தை தான் முதல்ல நான் செலக்ட் ஆகி நடிக்க போனது. அப்போ தான் அந்த வேலையை வந்து விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. நான் சங்கர் சார் பார்த்து செலக்ட் பண்ணார் அப்படின்னோடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த வேலையை வந்து 2 வாரம் அவுட்டர் கூப்பிட்டாங்க. ஆஃபீஸில் போய் 2 வாரம் லீவ் கிட்ட தரல. சரி நம்ம வந்து வேலையை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு, ஏன்னா நம்ம சங்கர் சாரை பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காருன்னு போது அவர் சும்மா சின்ன கேட்டுக்கு அவர் செலக்ட் பண்ண போகிறாரு, நல்ல கேட்டு தான் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்றதுக்காக நான் வந்து நம்பிக்கையோட வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். அங்கே போனால் தான் தெரிஞ்சது அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு. அந்த வார்த்தைக்கு அர்த்தமே எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது எனக்கு. ஸோ ஒரு 1000 பேர் க்ரௌடு, அதில் ஒரு 100 போலீஸு, அதில் ஒரு 10 எஸ்ஐ, அந்த 10 எஸ்ஐயில் நானும் ஒரு எஸ்ஐ. ஸோ இப்படிலாம் வந்து சும்மா நிற்கிறவங்கள கூட வந்து ரொம்ப பார்த்து செலக்ட் பண்ணி நடிக்க வைக்கிறதுனால தான் அவருடைய படங்கள்லாம் வந்து பிரம்மாண்டமாக பார்க்கப்படுது, பேசப்படுது. அப்புறம் தான் எனக்கு அது தோணுச்சு எனக்கு. சரி, சாதாரணமாக ஒரு டைரக்டர் வந்து அவ்வளோ பெரிய பேர் எடுத்தில்ல. ஸோ சங்கர் சார் வந்து அவ்வளோ ஒவ்வொரு விஷயத்துலையும் அவ்வளோ உன்னிப்பாக நுணுக்கமாக பார்த்து செய்கிறதுனால தான் அவர் வந்து ஒரு பிரம்மாண்டமான இயக்குனர் அப்படிங்கிற பேரோட இன்னமும் இருக்கார். கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே, இனி வாழ்வோ தாழ்வோ சினிமா தான் நமக்கு அப்படின்னு முடிவெடுத்து முழுக்க சினிமா முயற்சிகள் தினமும் ஒரு 20 பேர் 30 பேர் போய் பார்த்துட்டே இருக்கிறது. கம்பெனியாக ஏறி இறங்கிட்டே இருக்கிறது. ஸோ ஸ்டில்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் போட்டுகிட்டே இருப்பேன் நான். அப்போல்லாம் ஸ்டில்ஸ் தான் கொடுத்துட்ருப்போம். ஸோ வாரம் போய் போட்டுகிட்டே இருப்பேன். ஏன்னா எப்படியாவது நம்ம ஒரு நடிகன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில். ஸோ அங்கே ஆரம்பித்தது தான் எங்கே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் கிடச்சிது சார் உங்களுக்கு? இல்லை, முதல்ல ஒரு இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காருன்னு மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது தீனாங்கிற திரைப்படம். தீனா, ஆமாம், கண்டிப்பாக அதை கேட்கணும். உங்களை விட உங்களோட பைக் வந்து அதிகமாக சேலரி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதில் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி என்னை விட எனக்கு 150 ரூபா, பைக்குக்கு வந்து 500 ரூபா. அது மறக்க. அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு நம்பிக்கையை நமக்கும் மக்கள் மத்தியில் போய் சேரக்கூடிய அளவுக்கு நான் வந்து ஒரு நடிகனாக ஆக முடியுன்ற நம்பிக்கையை கொடுத்தது அந்த படம். ஏஆர் முருகதாஸ் சாருக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அது வரைக்குமே வந்து சின்ன கேரக்டர்னு சொல்ல முடியாது, அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டாக தான் ஒரு 10-15 படம் மேலே பண்ணியிருப்பேன் அதுக்கு முன்னாடி. ஸோ அந்த படத்து மூலிமா தான் 4 பேர் என்னை பார்த்து ஓகே இதை போகிறார் தலை கூட நடித்தவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல ரெஜிஸ்டர் ஆனது அந்த கேரக்டர். சின்னதாக இருந்தாலுமே ஒரு இயக்குனர் நினச்சாருன்னா அந்த கேரக்டரை, ஒரு நடிகனை
ரிஜிஸ்டர் பண்ண முடியுங்கிறதுக்கு இந்த தீனாங்கிற திரைப்படம் ஒரு சின்ன உதாரணம். கண்டிப்பாக. அஜித் சார் கூட பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கீங்களா? அவர் எப்படிப்பட்டவராக இருந்திருக்காரு ஷூட்டிங் இல்லை, ஸ்பாட்? எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்த ஒரு ஒன் ஆஃப் த ஹீரோனா அஜித் சார்னு சொல்லலாம். அஜித் சார், சரத்குமார் சார், இவங்கெல்லாம் நான் வந்து அஜித் சாரோட 11 படம் பண்ணேன், சரத்குமார் சாரோட ஒரு 7-8 படம் பண்ணியிருக்கேன், விஜய் சாரோட கூடவும் ஒரு 7 படம் பண்ணியிருக்கேன். பட்டு சரத்குமார் சார் கூடவும் அஜித்குமார் சார் கூடவும் எனக்கு நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு படத்துலையுமே வந்து 30 நாள், 40 நாள், 20 நாள், 25 நாள் இப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப லாங் டியூரேஷன் அவங்களோட ஒர்க் பண்ணதுனால அவங்க பக்கத்துலேயே இருந்து அவங்களோட நடவடிக்கைகள், அவங்க எப்படி தன்னை வந்து நடிப்புனால் மெருகேற்றிக்கிறாங்க, எப்படி ஒரு காட்சியில் நடிக்கிறாங்க, பிஹைண்ட் த கேமரா எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃபுட்டு என்ன மாதிரி எடுத்துக்கிறாங்க, இன்டேக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொன்று நம்ம கற்றுக்கிட்டோம். கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் நம்மளும் அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணோம், ஒரு பாடியை மெயின்டைன் பண்ணோம். சரத்குமார் சார் வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. ஏன்னா இப்போவுமே அவர் அப்படியே இருக்காரு. ஸோ ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறாரு. நம்மளால் ரெகுலரோட பண்ண முடியாது, ஆனால் அவர் கரெக்டாக டெய்லி பண்ணுறாரு. ரெண்டாவது ஃபுட்டும் வந்து ரொம்ப கரெக்டாக எடுத்துப்பார். ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நமக்கும் ஒரு இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்களா சார்? இல்லை, நானாக பார்த்து அப்சர்வ் பண்ணேன். ஓகே. நானும் அவங்ககிட்ட கேட்டதில்லை, நான் அவங்களும் எனக்கு சொன்னதெல்லாம் கிடையாது. பட் நானாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது. அப்படி எந்த ஹீரோ அந்த ஹீரோன்ற ஒரு இது இல்லாமல் ரொம்ப க்ளோஸாக உங்ககிட்ட இருந்திருக்காங்க சார்? ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்லணும்னா ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் சொல்லலாம். அவர் ஹீரோ அப்படின்லாம் எதுவும் இருக்காது. எனக்கு என்ன இப்போ நான் அவரோட 4 படம் பண்ணியிருக்கேன். பிரதர் இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க சொல்லி அழகாக நம்மளை வந்து வேலை வாங்கக்கூடியவர். ரெண்டாவது பிரபுதேவா மாஸ்டரும் அப்படி தான், ரொம்ப க்ளோஸாக என்னை வந்து போக்கிரியில் அவருடைய நட்பு ஏற்பட்டு அதுக்கப்புறம் வில்லு, வெடி, இப்படி தொடர்ந்து என்னை வந்து 3 படங்களில் என்னை யூஸ் பண்ணார். ஸோ பல இயக்குநர்கள் வந்து என்னைய சரி நம்ம சமுத்திரா இவனுக்கு ஏதாவது கொடுக்கணும், நல்லா கேரக்டர் கொடுக்கணும் அப்படின்னு மனசால் நினச்சி எனக்கு வந்து ஒவ்வொருத்தரும் எனக்கு பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி பல இயக்குநர்கள் சொல்லலாம். ஏஆர் முருகதாஸ் சார் ஆகட்டும், அரசு படத்தோட டைரக்டர் சுரேஷ் சார் ஆகட்டும், இப்படி எல்லா இயக்குநர்களுமே வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த இயக்குநர்களால் தான் நம்ம வந்து இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். ஓகே. நீங்கள் ரமணா படத்தில் நடிச்சிருந்தீங்கல்ல சார், கேப்டன் விஜயகாந்த், அவர் நம்ம எல்லாருமே அப்படி பார்த்துருக்கோம், அவர் நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள். முதல்ல அவரோட நடித்து வந்து டைரக்டர் மகாராஜன் சாருடைய வல்லரசு திரைப்படத்தில் தான். ஸோ நான் வாயை திறந்து ஒரு டைலாக் பேசுனது அந்த படத்தில் தான், தமிழில். நீங்கள் ஃபஸ்ட்டு டைலாக் பேசுனது வல்லரசு படத்தில் தான். ஸோ அப்போ வந்து ரொம்ப அவர் லாங்கில் இருப்பேன், நான் இங்கேயும் இருப்பேன். ஸோ கிட்ட போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து தவசிங்கிற படத்தில் ஏஆர் முருகதாஸ் சாருடைய குருநாதர் உதயசங்கர் சார், ஓகே, இவர் தான் முருகதாஸ் சார் சொல்லி தான் அவர் ரெக்கமெண்ட் பண்ணி தான் அவர் எனக்கு கொடுத்தாரு, ஊமையான ஒரு கேரக்டர் பண்ணிடலாம். ஸோ அப்போ தான் வந்து அவர் கொஞ்சம் அவர்கிட்ட போய் இடிப்பேன் போய்ட்டு. ஸோ ஒரு சின்ன ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும் அதில், அந்த மாதிரி பேசி நடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அப்போ கிடச்சிது. மூணாவதாக வந்து ஏஆர் முருகதாஸ் சாருடைய ரமணா திரைப்படத்தில் ஒரு 4 டேஸோ 5 டேஸோ ஷூட்டு ஃபைட் சீக்வன்ஸு. அப்போ தான் கொஞ்சம் க்ளோஸாக அவர் கூட பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. ஃபைட் சீக்வன்ஸில் எம்எல்ஏ சும்மா கேஷுவலாக சொல்லணும், ஏய் நல்லா பாடுறா, பொண்ணம்பெல்லாம் எப்படி ஃபைட் பண்ணாம கால் வந்து தலைக்கு மேலே போகுது பாரு, அந்த மாதிரி நீயும் நல்லா ஃபைட்டை கற்றுக்க, நான் நல்லா வா, நல்லா ஹைட்டாக இருக்கேன் அப்படின்னு எனக்கு வந்து உற்சாகப்பட்டார். சரி, எனக்கு வந்து சொல்லணுன்ற அவசியமே இல்லை. நான் ஜஸ்ட் ஒரு சாதாரண ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டோட கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு மேலே இருக்கலாம், அவ்வளோதான். ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட்டு. அவருக்கு எப்பவுமே ஃபைட்டர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் என்னையும் ஃபைட்டர்ஸ் நினச்சாரா என்னன்னு தெரில, அப்படி சொல்லி என்னை வந்து என்கரேஜ் பண்ணேன். சூப்பர். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபைட்டர்ஸ்னால் அவ்வளோ ஒரு பிரியமாக பழகுவார் எல்லாருக்கும். ஓகே. நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஃபேன் அப்படின்னு சொன்னீங்க. கபாலி படத்தில் சான்ஸ் கிடச்சிது, நடிக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சோன்னே எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஆக்சுவலாக நான் முதல்ல சூர்யா சார் ஆஃபீஸில் தான் ரஞ்சித் சார். ஆனால் ரஜினி சார்னு ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய வாய்ஸ் டோனே மாறுது சார். அது நான் தெரியல. நான் வந்து நடுவில் எப்படி ஒரு கிரெடிட் கார்டு கலெக்ஷன் ஜாப் பண்ணணும், மார்க்கெட்டிங் கலெக்ஷன் ஜாப்பு.
நடுவில் வந்து ஒரு விக்ரமுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 5-6 வருஷம் வந்து பிரிசிமன் பிக்சல்ஸ் அப்படிங்கிற ஒரு CGDI ஓகே பண்ணுற கம்பெனியில் மார்க்கெட்டிங் மேனேஜராக ஒர்க் பண்ணேன். ஓகே எல்லாமே சர்வேல் ப்ராப்ளத்துக்காக ஒர்க் பண்ணோம். அப்போ தான் நிறைய டைரக்டர்ஸ் வந்து நேரடியாக போய் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. நான் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட ஒரு டைரக்டர் போய் நேரடியாக சந்திக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி. அந்த கம்பெனி கார்டோடு போகும்போது டைரக்டருங்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. அப்படி சந்தித்து டிஐசிஜி பற்றி பேசி முடித்த பிறகு கடைசியாக சார் நானும் ஆர்டிஸ்ட் சார், எனக்கு ஏதாவது சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வருவேன். அப்படி தான் வந்து சூர்யா சார் ஆஃபீஸில் 2D என்டர்டைன்மெண்ட்டில் சூர்யா சார் வச்சு படம் பண்ணுறதுக்கு பாரஞ்சி சார் உட்காந்துருக்காரு. அங்கே தான் நான் போய் நானும் எங்கள் சேல்ஸ் செட்டும் போய் பார்த்து பேசிவிட்டு எல்லாம் கிளம்பும்போது அவர் என்னை கேட்டார், நீங்கள் ஆர்டிஸ்ட் தானேண்ணா அப்படின்னாரு. ஆமாம் சார். நீங்கள் எந்த வேலை பார்க்குறீங்க? இல்லை சார், சர்வேலுக்காக. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், மெட்ராஸ்லேயே பிறந்து மெட்ராஸ்லேயே வளர்ந்து இப்போ மெட்ராஸ் படத்தில் நடிக்க முடியலன்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது சார். முடிஞ்சால் எனக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல வாய்ப்பு இந்த படத்தில் கொடுங்க சார் சொல்லிட்டு நீங்கள் ரஞ்சித் சார் கிட்ட கேட்டீங்க? ரஞ்சித் சார் கிட்ட பாரஞ்சி சார் கிட்ட ஓகே ஓகே சொன்ன உடனே கூப்பிட்றேண்ணா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணால் ஒரு 2-3 வாரத்துலேயே பேப்பர்லாம் பரபரப்பாக நியூஸ் வருது, ரஞ்சித் சார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் சார் நடிக்கிறார் அப்படின்னு பயங்கரமாக நியூஸ் வருது. எனக்கு பயங்கர ஹாப்பி. சரி எப்படியாவது அவரை பார்த்தோன்னு சொல்லிட்டு நானும் ஒரு 2 வாட்டி போனால் அவரை பார்க்க முடியல. திடீர்னு ஒரு நாள் வந்து அவருடைய அசோசியேட்டு மோசஸ் சார் வந்து இப்போது வெக்கைன்னு ஒரு படம் பண்ணி இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரஞ்சித் சார் ஆஃபீஸில் பேசுகிறோம், வர முடியுமா ஆஃபீஸுக்குனாரு. உடனே போனேன். பார்த்தோன்னே நம்ம கேட்ட முதல் கேள்வியே வந்து பாஸ்போர்ட் இருக்கா அப்படின்னாரு. இருக்குது சார், எடுத்து 14 வருஷம் ஆகுது, இன்னும் நான் வந்து ஒரு முறை கூட இன்னும் முத்திரையை குத்தலை சார். ஓகே, நீங்கள் ரஜினி சார் ஃப்ரெண்டாக பண்ண போகிறீங்க. எனக்கு அப்படியே கண்ணா லட்டு தின்ன ஆசை அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷம் உள்ள அதெல்லாம் விவரிக்க முடியாது. அதெல்லாம் அப்படி ஒரு சந்தோஷம் அப்படியே வெளியே காட்டி. சரி சார் சரி சார் அப்படின்னா ஃப்ளாஷ்பேக்லேயும் ரஜினி சார் கூட நீங்கள் ஃப்ரெண்டாக வரீங்க. கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு உண்மையிலேயே அந்த எண்ணம் தான் தோணுச்சு அந்த டைமில். ஏன்னா அப்படின்னா நீங்கள் என்டையர் ஃபிலிமும் இருக்கீங்க இல்லையா? ஆமாம், அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு 7-8 பேர் இருப்பாங்க ஹீரோ கூட, ரஜினி சார் கூட. ஆமாம். ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா ஜான் விஜய் சார், நானும் இன்னொருத்தர் 3 பேர் தான் இருப்போம். ஸோ அந்தளவுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்லேயும் என்னை வர வச்சு ஒரு நல்ல த்ரூ த ஃபிலிம் என்னை வந்து அழகாக யூஸ் பண்ணி, ரெண்டாவது அந்த படத்தில் நடிக்கும்போது படம் பார்த்துருப்பீங்க. படத்தில் ஓப்பனிங் சீனில் ரஜினி சார் ஜெயிலேருந்து வெளியே வந்தோன்னே, சம்பாத் எப்படி இருக்க, நான் முடியலாம் வெளியாக போச்சு அப்படின்னு நம்மளை பார்த்து சொன்னோடனே மக்கள் எல்லாருக்கும் என் பேர் சம்பத்துங்கிற விஷயமும் போய் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகே ஒருவேளை சம்பத் ராமன் சொல்லியிருந்தாருன்னா முழு நேமும் தெரிஞ்சிருக்கோம். இது பேராசதா இருந்தாலும் சம்பத்துன்னு கூப்பிட்டதே பெரிய விஷயம். பட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் என்னை கூப்பிடும்போது ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கல அதை, என் பேரை கூப்பிடுவார்னு எதிர்பார்க்கல. ஆனால் அவர் கூப்பிட்டார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் தலைவர்கிட்ட பேசியிருக்கீங்களா? என்ன சொன்னார்? ஆக்சுவலாக நான் பொதுவாகவே எந்த ஹீரோவை நடிக்கும் போதும் வீணாக போய் பேசுகிறது, தொந்தரவு பண்ணுறது அதை பண்ண மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற அந்த இது கூட போயிடும். ஏன்னா ரொம்ப போய் தொந்தரவு பண்ணேன், நான் எப்போ பார்த்தாலும் வந்து இது பண்ணுறேன், அந்த ஒரு எண்ணம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் எப்போவுமே யாரோடையும் போய் அனாவசியமாக பேச மாட்டேன். மார்னிங் போனோன்னா குட் மார்னிங் சார் சொல்லுவேன், ஈவினிங் கிளம்பும்போது சார் பை சார் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் நம்மளோட இது. அது தவிர அது ஏதாவது ஷார்ட்ஸு சீன்ஸு அது சம்மந்தமாக ஏதாவது இருந்ததுன்னா பேசுவோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு டே கபாலி ஷூட்டிங் அப்போ நம்ம சென்னையில் ரஷ்யன் கல்ச்சுரல் அகாடமி அங்கே தான் வந்து ஷூட்டிங் நடந்தது. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் எல்லோரும் நிற்க வச்சு ஷார்ட் எடுத்துகிட்ருக்காங்க. கேமரா வந்து கீழே செட் பண்ணிட்டுருக்காங்க, ட்ராலியில் க்ரேனில் கீழே வந்து இப்படி மேலே வர மாதிரி வந்தால் நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரஜினி சார் நிற்பார், பின்னாடி நாங்களாம் நின்றுருப்போம். இதுதான் ஷார்ட்டு. அது ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. மேலே வந்து யாருமே இல்லை, ரஜினி சார், நானும் இன்னும் ரஜினி சார் கூட நடிக்கிற என்ன மாதிரி ஒரு 4-5 ஆர்டிஸ்ட்டு. அவருக்கும் அப்படியே யாரும் பேசுறதுக்கு துணை இல்லை, அவரும் அப்படியே நிற்கிறாரு. ஏன்னா எல்லாமே வந்து கீழே போய் இருக்காங்க. அப்படியே பார்த்துட்டே இருந்தார், பார்த்துட்டு அப்படியே கிட்டே வந்தார். எங்களுக்கெல்லாம் ஒரு பொசிஷன் கொடுத்தாங்க, நாங்களாம் எதுவும் நகரில் அப்படியே அங்கங்கே நிற்கிறோம். அது அப்படியே வந்தார். வந்துட்டு நீங்கள் எப்படி பாடி மெயின்டைன் பண்ணுறீங்க? சார் நான் சின்ன வயசுலேருந்து பேஸ்கெட்பால் ஆடிட்டுருக்கேன் சார், மேபி அதனால் இருக்கலாம் சார். ஓ அப்படியா, பேஸ்கெட்பால் பிளேயரா நீங்கள்? ஓகே ஓகே. பேஸ்கெட்பால் கொஞ்சம் காஸ்ட்லி இல்லை? நெட்டு பாலு கோட் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி இல்லைன்னு. ஆமாம் ஆமாம் சார். வாலிபால் சீப்பில் நெட்டு பால் இருந்தால் போதும், கோடு போட்டால் போதும்ல. ஆமாம் சார். சார் சின்ன விஷயம் சார், கபடி எல்லாத்தோட சீப் சார், வெறும் கோடு மட்டும் போட்டால் போதும் சார்.
ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சா. எனக்கு அந்த நேரத்தில் ஏதோ ஒரு தைரியத்தில் பேசிட்டேன். ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதாவது தப்பாக நினச்சி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே எனக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு. ஆனால் அதை சிரிச்சுட்டு அப்படியே கடந்து போயிட்டார். ஆனால் பசங்களாம் அதான் சொன்னாங்க, ஏய் என்னடா அவர்கிட்ட போய் இப்படிலாம் போய் கலாச்சிட்டேன் அப்படின்னு. பட் எனக்கு அது அந்த டைமில் அவரும் கலாய்ச்சார், மீன் தமாசா பேசினார். நானும் அப்படியே. நீங்கள் உங்கள் ஃபேமிலியே ரஜினி சாரோட ஃபேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? ஆமாம். ஸோ இந்த படம் நடிக்கிறீங்க அப்படின்னா எப்படி ஃபீல் பண்ணாங்க எல்லாரும் பயங்கர ஹாப்பி. அஃப்கோர்ஸ் எங்கள் அம்மா வந்து உயிரோடு இல்லை அப்போ. பட் எல்லாருக்குமே செம ஹாப்பி. நல்லா அதெல்லாம் ஒரு பை சான்ஸ் எல்லாமே. கண்டிப்பாக சார். ஸோ நீங்கள் எங்கள் தமிழ் சினிமாவிலேருந்து மற்ற சினிமாங்களுக்கு போக ஆரம்பிச்சது எப்போ சார்? எந்த படத்துலேருந்து உங்களுக்கு சான்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது? ஆக்சுவலாக சார் நான் வந்து நடிகர் இப்போ சிஎம் தளபதி விஜய் அவர் கூட நடித்த அனுபவங்கள் எப்படி? ஆக்சுவலாக நான் ஒரு ஃபைட்டர் கிடையாது. அதை நான் வந்து தலைமையோட பதிவு செஞ்சுக்கிறேன். இது வந்து ஒரு மாயான உலகம். அது வந்துரும்ன்ற நம்பிக்கை மட்டும்தான் இதில் முதலீடு. நம்ம நாளைக்கு ஜெயிச்சிடுவோம், நாளன்னைக்கு ஜெயிச்சிடுவோம், அடுத்த மாதம் ஜெயிச்சிடுவோம், இந்த டைரக்டர் எப்படி நீங்கள் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்துருவா, இல்லை அந்த டைரக்டர் வந்து ஒரு மெயின் வில்லனாக கொடுத்துருவா, இல்லை அந்த டைரக்டர் என்ன ஹீரோ ஆக்கிடுவார், இப்படி தான் நிறைய பேர் இன்னும் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த நம்பிக்கை தான் ஒவ்வொருத்தரையும் வந்து சினிமாவில் இன்னமும் இருக்க வச்சிட்ருக்கு.